12th max exercise 3.6 second sum. Discuss the maximum possible number of positive and negative zeros of the polynomials. அப்படின் ரெண்டு polynomial கொடுத்திருக்காங்க. Also draw rough sketch of the graph அப்படின் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்திருக்கிறது ஈக்குவேஷன்ஸ் கிடையாது, எக்ஸ்பிரஷன்ஸ். ஈக்குவேஷன் அது ஈக்குவல் டு 0 இருக்கும் இல்லையா, இங்கே ஈக்குவல் டு 0 இல்லை. அதனால் இது என்னன்னு சொல்லணும், நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்னு சொல்லணும். ஸோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ், நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ்னு இதுக்கு சொல்ல முடியாது. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ், நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஜீரோஸ்ன்னு தான் சொல்லணும். ஓகேவா, ஏன்னா ஈக்குவல் டு 0ன்னு இருந்தால் அது ஒரு ஈக்குவேஷனாக இருந்தால் தான் அதுக்கு ரூட்ஸ்ன்னு சொல்லணும். எக்ஸ்பிரஷனாக இருக்குது, ஈக்குவல் டு 0 இல்லை அப்படின்னா அதனுடைய ரூட்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும், பாசிட்டிவ் ஜீரோஸ், நெகட்டிவ் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம். லெட் p of x is equal to x square minus 5x plus 6ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த சைன் சேஞ்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும், பாசிட்டிவ் ரூட்ஸு, நெகட்டிவ் ரூட்ஸு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. இது ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ்லேருந்து மைனஸ் மாறுது, அப்போ 1 நம்பர் ஆஃப் சேஞ்ச். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ், ஸோ அனதர் நம்பர் ஆஃப் சேஞ்ச். ஓகேவா, அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எத்தனை சேஞ்சஸ் நடக்குது, 2 சேஞ்சு. அப்போ நம்ம அது வந்து அது பாசிட்டிவ் ரூட் தானே கண்டுபிடிக்கிறோம், பாசிட்டிவ் ஜீரோஸ் தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஜீரோஸ் எத்தனை சேஞ்ச் ஏற்பட்டிருக்கோ அத்தனை. ஓகேவா, இங்கே 2ங்கிறதுனால இங்கே 2 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ரூட்ஸாக கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதாவது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். ஓகேவா, அப்போ எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அது ஜஸ்ட்டு நம்ம எதுக்கு மட்டும் சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்தா போதும் அப்படின்னா, ஆட் பவர் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் சப்ஸ்டியூஷன் பண்ணால் போதும். ஏன்னா ஈவன் பவரில் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது அது பாசிட்டிவ் ஆகிடும். அதனால் ஆட் பவருக்கு சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது அங்கே முன்னாடி என்ன சைன் இருக்கோ அந்த சைன் அப்படியே ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். மற்றதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். எக்ஸ் ஸ்கொயரில் இருக்கிறது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆட் நம்பரில் உள்ளதில் மட்டும் சைன் என்ன இருக்கோ அது ஆப்போசிட் சைனாக மாற்றிக்க வேண்டியதான். மீது எல்லாமே அப்படியே இருக்கும். இதில் ஏதாவது சைன் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கான்னு பாருங்கள், எதுவுமே இல்லை. ஸோ நோ சைன் சேஞ்சஸ். அப்போ நெகட்டிவ் ரூட்ஸே கிடையாது. ஓகேவா, நோ நெகட்டிவ் ஜீரோஸ், ரூட்ஸில் நெகட்டிவ் ஜீரோஸ். ஓகேவா, அதே மாதிரி இந்த செகண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துங்க. அதை q ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். q ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 16. இதே மாடல் தான் இருக்குது. அப்போ அதுக்கு என்னென்ன வந்ததோ அதே தான் வரப்போகுது. ஓகேவா, ப்ளஸ்லேருந்து மைனஸ் ஒரு சேஞ்சு, மைனஸ்லேருந்து ப்ளஸ் இன்னொரு சேஞ்சு. ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எத்தனை நடக்குது, 2. அதனால் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஜீரோஸ் எவ்வளோது, 2 பாசிட்டிவ் ஜீரோஸ். எத்தனை சைன் சேஞ்சஸ் நடக்குதோ அத்தனை ஜீரோஸ் நம்மளுக்கு. ஓகேவா, அதே மாதிரி இந்த இது அப்படியே வந்து என்ன செஞ்சுக்கலாம், நெகட்டிவ் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ என்ன செய்யணும், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இங்கே இருக்கிற அதே மாதிரி தான் ஆட் பவர் இருக்கிற நம்பருக்கு மட்டும் சைனை சேஞ்ச் பண்ணி எழுதுங்க, மீது எல்லாத்துக்கும் அப்படியே எழுதிக்க வேண்டியது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இது மட்டும்தான் ஆட் எக்ஸாக இருக்குது, ஆட் பவராக இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை மட்டும் அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணி எழுதிக்க வேண்டியதுதான். மீதி இருக்கிற டேர்ம்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கிங்க. இங்கே ஏதாவது சைன் சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்குறோம், எந்த சைனுமே சேஞ்ச் ஆகலை, எல்லாமே அதே சைன்லேயே மெயின்டைன் ஆகுது. ஸோ நோ சைன் சேஞ்சு. therefore நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஜீரோஸ் எத்தனை அப்படின்னா 0 தான். ஆர் இல்லைன்னா நோ நெகட்டிவ் ஜீரோஸ்னு எழுதிக்கலாம், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா, எந்த சைன் சேஞ்சஸுமே ஏற்படலைங்கிறதுனால நோ நெகட்டிவ் ஜீரோஸ், இல்லைன்னா நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்துக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் மேக்ஸிமம் பாசிபிள் ஜீரோஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதனுடைய ஸ்கெட்ச் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. இது என்னது, இட்ஸ் லைக் அ பேரபோல். அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம். லெட் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. y ஈக்குவல் டு 0ன்னு கொடுங்க. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை அப்படியே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன வரும், 3 2 6 இல்லையா, அப்போ -3 -2. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3, எக்ஸோட வேல்யூ 2ன்னு 2 வேல்யூ இருக்கும். அதேமாதிரி எக்ஸுக்கு 0 கொடுங்க, என்ன கிடைக்கும், இது 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும், ஒய்க்கு 6 கிடைக்கும். ஓகேவா, அப்போ இந்த பாயிண்ட்ஸை வச்சே நம்ம ஒரு கிராஃபை பிளாட் பண்ணிடலாம். எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. y இஸ் ஈக்குவல் டு 6னா இது 0 1 2 3ன்னு வச்சுட்டு சும்மா ரஃபாக ஒரு 6ன்னு இங்கே போட்டுக்கிறேன். ஸோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு 0, 6.
நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 3,0ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, 2,0ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. 1 2 3ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 2,0 3,0. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன, அது ஒரு பேரபோலா கிடச்சிருச்சு. ஓகேவா? அதே மாதிரியே இந்த இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்குல்லையே, அதையும் ஒரு ஈக்குவேஷனாக மாற்றிங்க. let y is equal to x square minus 5x plus 16. இதே மாதிரி தான் y equal to 0ன்னு கொடுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், x square minus 5x plus 16 equal to 0ன்னு கிடைக்கும். இது சம்மன் ப்ராடக்ட் மெத்தடில் போட முடியாது. ஏன்னா 4 4s 16, 8 2s 16, 16 1s 16 இந்த மாதிரி தான் வரும். ஸோ சம் வந்து நம்மளுக்கு -5 கிடைக்காது. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், -b + r - அந்த டேர்முக்கு போயிடலாம். ஸோ -b + r - root of b square minus 4ac divided by 2a which is equal to minus of minus 5. ஏன்னா இங்கே b யோட வேல்யூ என்னது -5 இல்லையா, அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். b ஸ்கொயருங்கிறது என்னது -5 ஹோல் ஸ்கொயர். ஸோ 25 minus 4 into a into c, 4 into 1 into 16, 64. அப்போ 25 minus 64ங்கும்போது நெகட்டிவில் வந்துடுது. ஓகேவா? நெகட்டிவ்ங்கும்போது இமேஜினரியான வேல்யூ கிடச்சிருது நம்மளுக்கு. அப்போ இமேஜினரியான வேல்யூங்கும்போது அது எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணாத ஒரு கிராஃப் கிடைக்க போகுது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் அது மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது, ஒய்யோட வேல்யூன்னு மட்டும் பார்த்துக்குங்க. 0னா இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும், இங்கே 16 கிடைக்கும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ 0,16ன்னு ஒரு பாயிண்ட்டு, அது ஒய் ஆக்சிஸில் தொடுது நம்மளை. ஓகேவா? ஒய் ஆக்சிஸில் 16ங்கிற பாயிண்ட் இருக்குது. இங்கே 1 2 3ன்னு அப்படியே வந்து ஏதோ ஒரு இடத்துல ரஃபாக தானே நம்மளை ட்ரா பண்ண சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக நம்ம கிடையாது. 1 2 3லாம் பிளாட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு 16 நம்பர் இமேஜினேஷனாக அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? 0,16ன்ற ஒரு பாயிண்டில் தொடுது. அதே மாதிரி இங்கே என்ன செய்யலை அப்படின்னா, இங்கே y is equal to 0ன்னு எடுத்துக்கும் போது எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்கணும் இல்லையா, அந்த 2 வேல்யூ என்னது இமேஜினரியான வேல்யூவாக கிடைக்குது. அப்போ இமேஜினரியான வேல்யூங்கும் போது அது என்ன ஆகலை அப்படின்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணல. எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணாமலே எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி மேலாமல் போயிடுது. ஓகேவா? பேரபோலாங்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்க போகுது. ஓப்பன் நம்மளுக்கு அப்வேர்டு தான். ஓகேவா? ஏன்னா இந்த ஃபார்மேட் படி இது ஓப்பன் அப்வேர்டு, அதனால மேலே தான் இந்த பக்கம் போக போகுது. ஓகேவா? ரஃப்பான ட்ராயிங். ஓகேவா? இது இந்த டேர்ம், இந்த எக்ஸ்பிரஷனுக்கு உள்ளது.